எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 23/3/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாள் கிருத்திகை, நாளை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் விஸ்கம்ப நாம யோகம். இன்றைய கரணம் 11 மணி வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் சித்திரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? கிருத்திகை வழிபாடு பண்றதான சிறப்பு. முருகர் வழிபாடு தான். மாயோன் மருகன், புரியுதுங்களா? அந்த மாயோன் மருகனோட, அதாவது மாலோட மருமகன், புரியுதுங்க? மாயோன் மருகன்னா மாயோனோட மருமகன். அவர் கையில் வச்சுக்கிற ஆயுதங்கள் எல்லாமே அன்னை கொடுத்தது. ஆதிபராசக்தியின் அம்சங்கள், புரியுதுங்களா? ஆதிசக்தியோட அம்சங்களே முருகர் தான், புரியுதுங்களா? என்னதான் இருந்து அவர் சிவனிலிருந்து தோன்றியவரானாலும் அன்னையினோட சக்தி முழுமையா பெற்றவர் யாருன்னா முருகர் தான். கிருத்திகை விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வது பிறவி சாபங்களை போக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இந்த வழிபாடு செய்யறவங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் பங்குனி கார்த்திகை எல்லாருமே நிறைய முருகர் ஆலயங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுவும் மயில முருகர்லாம் ரொம்ப பார்க்கவே முடியாது. எல்லா முருகரும் தான், இருந்தாலும் அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள், இந்த கிரக சேர்க்கை எப்பொழுதும் சிறப்பான நாளாகவும் சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. நன்மைகள் நிறைய நடக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது பாதியில பிரேக் ஆயிடுச்சு, மீண்டும் நடக்கணும்ன்ற ஒரு புதிய முயற்சி எடுக்கும்போது, அதுவும் இந்த நாள்ல நீங்க தொடங்கும் போது அது ஜெயிக்கும். கிருத்திகைலாம் பார்க்க தேவையில்ல. ரொம்ப தடைப்பட்ட வேலை தொடங்குறோம், கிருத்திகை தொடங்கலாமான்னா, கிருத்திகைன்றது ஒரு நல்ல ஒரு சூரியனோட நட்சத்திரம். புரியுது? அந்த நட்சத்திரத்தை அடிப்படையில பார்க்கும்போது அது நல்லதையும் நடத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். வெற்றி கிடைக்கக்கூடிய நாளில் இருக்கிறீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பர்களே, ராசியில் சந்திரனின் பயணம் பக்திமயமாக தென்படுவீர்கள். புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம இதை ஒத்துண்டோமே, அதை செய்ய முடியுமா, அவ ஆத்திர இதெல்லாம் இருக்கு, நம்ம ஆத்திர இதெல்லாம் இல்லையே அப்படின்னு மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. குருவின் கடாட்சம், சுக்கிரனின் கிருபா கடாட்சம். ஏன்னா சுக்கிரன் 11 தான் இருக்கிறார். விரைவில் உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள்லாம், வீட்டுக்குள்ள மாற்றங்கள்லாம் சேரும். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் எப்போதும் சிறப்பு. எதிர்ப்புகள் குறைந்து ஏற்றங்களை கிடைக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களோட இரட்டைத்தன்மை சிந்தனை எல்லாம் மாறிடும். எல்லாமே சிங்கிள் டேக் போயிருங்க. எல்லாம் சிங்கிள் விண்டோ சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு முடிவு ஒற்றை சாளரம். அந்த அளவுக்கு நீங்க நிற்கக்கூடிய அமைப்புல அந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க இன்னும் பலதாரா சிந்திச்சுட்டு இருக்கிற ஆள்லாம் அதை மாறி ஒரு தெளிவான மனநிலைக்கு வருவதற்கான காலகட்டம் இன்று இருக்கிறது. நீங்கள் இன்று எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் ஜெயிக்கும். கடகராசி என்பர்களே,
கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. இருந்த போதிலும் செலவினங்கள் அதிகமாக கொடுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு மனசஞ்சலங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆஹா, எப்போதும் ஒரு பிரச்சனை நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கேன், நான் எப்பதான் ரிலீஸ் ஆகுறதுங்கிற ஒரு மனவேதனை கடகத்துக்கு இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பணிச்சுமை அல்லது கல்வியில் சுமை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரையாங்கல் பொசிஷன்ல போய் உங்களை மாட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு உங்களை நெருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இருந்துகிட்டு, கவனமா இருக்கணும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, சுகங்கள் உண்டு. ஆனால் இருந்த போதும் தலைவலி நம்மளை விட்டு போலையே, தேவையில்லாத பிரச்சனை நாம தாங்கிக்கிறோமே அப்படிங்கிற மனவேதனை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சுகமான அமைப்புகள் எவ்வளவு இருந்தாலுமே அந்த சுகமான அமைப்புகள் உங்களை தேடி வருவதற்கு சாத்தியம் இல்லை. கவனமா இருந்தா மட்டும்தான் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செஞ்சு சாதிச்சுலாம் நினைக்கிறீங்க, அழுது சாதிக்கலாம் நினைப்பீங்க, எதுவுமே நடக்காது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சிம்மத்தை பொறுத்தவரை தன் வேலையில் எப்போது அவர் சரியா இருக்கிறாரோ அப்பதான் ஜெயிப்பார். ஒரு பொருளை கொடுத்துடலாம், ஒரு ஏதாவது ஏமாற்றி விட்டு வாழலாம்னா ஏமாற்றி வாழ்க்க முடியவே முடியாது. உங்கள் பொருள் தொலை. அதனால கவனமா இருங்க. இந்த நாள்ல முருகரோட சிந்தனையோட வாழுங்க, நீங்க சிறப்பா இருக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, வரவுகள் கொடுக்கின்ற நாள், ரொம்ப சிறப்பான நாள். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். நீங்க சொன்னது அங்க நடந்துச்சுன்னு வந்து நிற்பாங்க. எல்லாமே தொழிலாகட்டும், உங்களுடைய திறமைகள் மேலெங்கட்டும், எல்லாமே உங்களை மேக்சிமம் அதிகபட்சமான பேருக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். உங்களை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங் சென்ஸு, டைமிங் முயற்சி, உங்களுடைய கலை திறமை ஒரு வெள்ளித்திரையில் போய் ஜெயிக்கின்ற அளவுக்குலாம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஊரில் வந்து முக்கிய நபர்களின் செல்வாக்கு, முக்கிய நபர்கள் பங்கு, அது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய தொடர்புலாம் ஏற்படும். ரொம்ப பிரம்மாண்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நூலா வர்றத பஞ்சியா வர்றத விட நூலா வர்றத விட புடவே வந்தா நல்லா. அந்த அளவுக்கு இப்போ நல்ல நேரங்கள் வந்துருச்சு. நீங்க தான் ராஜா, ஜாக்பாட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. அதாவது என்னன்னா எல்லாமே இருக்குதுங்க, என்னால தாங்க கண்ட்ரோல் பண்ணி வாழ முடியல. துலாமோட மைனஸ் இவ்வளவுதான். எடுத்தவொடனே இவன் இப்படிதான் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வாழ தெரியாது. மாட்டிக்கொள்வார்கள். தன் வாழ்க்கையில தனக்கு தானே மாட்டிக்கொள்கிற அமைப்பு தான் இருக்குது. அப்போ கவனமா இருக்க வேண்டியது யார்? நாம தானே. துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான். அவங்கள பார்த்துக்கிட்டா இந்த வாழ்க்கை இந்த நாள்ல உயர்வுக்கு வழி உண்டு. விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, நட்புகளால் லாபம் கிடைக்கிற ராசி யாருன்னா விருச்சிகம் தான். 2ஆம் பாவகம் குருவின் பாவகம். ஆனா குரு நேரடியா வந்து 8ல இருக்கார். அஷ்டமத்துல குரு இருந்தா அவர் விலகும் போது இன்னும் சிறப்புகள் நடக்கும். இப்போதைக்கு நட்புகளால் நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிற அமைப்பு விருச்சிகத்திற்கு உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அதிகபட்சமான எதிர்ப்புகள் வந்து விலகக்கூடிய, அதாவது சொன்ன கைக்கு எட்டுந்து பேகுக்குள்ள வரல வீட்டுக்குள்ள போலன்ற அமைப்பு தான் இருக்கு. அப்ப இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இப்போதுமே முயற்சியை வந்து வீணாக்க கூடாது. நம்ம முயற்சி பண்றது மெய் வருத்தி முயற்சி பண்ணா அந்த முயற்சிக்கான கூலி கிடைக்குமா? புரியுதுங்களா? அப்ப முயற்சி திருவினையாக்கும். நீங்க செய்யற முயற்சியில் தெளிவா இருக்கணும் இந்த நாள்ல, அதுவும் இன்னைக்கு. புரியுதுங்க? நீங்க கரெக்டா அது இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நிச்சயமா ஜெயிச்சு வந்துருவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சங்கள்லாம் இருக்கு. மகரத்தை பொறுத்த வீட்டுல இந்த 2026 ஒரு டேர்னிங் பாயிண்ட். 7 சனி முடிஞ்சிருச்சு. குருவின் பார்வைக்கு வந்துருவீங்க. அடுத்த வருஷம் மே மாசத்துக்குலாம் வந்துருவீங்க. நீங்க முன்கூட்டியே எல்லா விஷயமும் செய்யணும். இணைவர் துணைவர்லாம் போகக்கூடாது. ஒரு விஷயத்த கரெக்டா கெட்டியமா பிடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை ராகு புதன் செவ்வாய் இது என்ன காம்பினேஷன் அப்படின்னா, ஒன்று விரயத்தை கொடுக்கிறவர், ஒன்று ரகசியத்தை காக்கிறவர், ஒன்று வந்து எரிஞ்செறிஞ்சு விடுறவர். இது 3 ஒரே கட்டத்துல தான் நீங்க என்ன பாடுபடுவீங்க. ராகு பர்மனன்ட், அவர் இன்னும் 5 மாசத்துக்கு நவர முடியாது. புதனும் செவ்வாயும் இன்னொரு 10 நாள் தேவை, ஒரு 5 நாள் நவந்துருவாங்க. அவங்க வந்துட்டாவே போதும். உஷ்ணத்தன்மை, உடல் உஷ்ணத்தன்மைகள் குறையும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கக்கூடிய அமைப்புகளா இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து நல்ல நாள், ஒரு அற்புதங்கள் உண்டு, அன்பு பெருகும், நல்ல சம்பாத்தியம், நல்ல சொத்து, நல்ல வீடு வாசல் எல்லா விதமும் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்சு போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கைக்கூடி வரும்.
நீங்கள் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கியூவில் நிற்க வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மன கஷ்டங்கள் இருந்தது இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காது. ஒரு நல்ல பேரும் புகழோடு நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.